ஜெயில இருந்து விடுதலை வந்துட்டானா? ஆத்திரப்பட்டு அருவாலத்துக்கு அவங்க அண்ணனை வெட்டிப்பட்டு 5 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். மறுபடியும் அருவாலை தூக்கலாமா ஐயா? வேணாம் மகனே. ராசா செல்லத்தர ஆத்திரப்பட்டு அருவாலத்துக்கு அவங்க அண்ணனை வெட்டிப்பட்டு 5 வருஷம் ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டேன். மகனே செல்லத்தர, உன் மாமே எவ்வளவு வப்பாட்டி கூட கொஞ்சிக்கிட்டு கிடப்ப. நீ போய் உங்க அக்கா அம்மா கஸ்தூரி இங்க தூக்கிட்டு வந்துருப்பா. என்னங்க 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 ஒரு ரெட்டவர சங்கிலி வாங்கிட்டாங்க. நான் 6 மாசமா கேட்டுட்டு இருக்கேன்ல, இதுக்கு மட்டும் வந்துருவீங்க. ஆசார்ட்ட சொல்லிருக்கேன்டி, வந்துரு அமுக்கு. மாமா எங்கடா வந்த? அக்கா நாடு செத்து போச்சு மாமா. என்ன யோசிக்கிறாருக்கு? கொஞ்சம் மேல பாசம் பொத்துட்டு வந்துருச்சாக்கும். அட நீ ஒண்ணு, அவ எப்ப சாவானு நான் காத்துக்கிறேன். உன்ன 2ஆம் தரமா எப்ப கட்டிக்கலாம்னு யோசிக்கிறேன் கண்ணு. அதான் மாமா சொல்லிட்டாங்கல்ல, போறது போறே.
இப்ப இங்க நடக்க போற வண்டி பந்தயத்துல என்ன விசேஷம்டா? மச்சு விட்டு முத்து பேச்சியோட மகன் செல்லத்துறையும் அவங்க சின்னாத்தா மயங்க மாயழகும் அவர் தம்பி செவனாண்டியும் கலந்துகிட்டு இருக்காங்க. அப்பப்ப அடிதடியிலையும் அருவாள்லையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த பங்காளி பகையோட வேகம் இப்ப வண்டி விரட்டுல தெரிய போகுது. என்னடா சின்னேசமா என் கையை பிடிச்சு இழுத்துட்டாருங்க. ஏடா இவள கையை பிடிச்சிருக்கியாடா? வெளியே தெரிஞ்சு அசிங்கம் இல்ல? மாயலோட தம்பிக்கு கையை பிடிச்சு இழுக்க மட்டும்தான் தெரியும், காரியத்தை முடிக்க தெரியாது. கேவலமா பேச மாட்டாங்க. சமுக்கமா காரியத்தை முடிப்பான கையை பிடிச்சு இழுத்தேன், காலை பிடிச்சு இழுத்தேன்ட்டு. ஏய் உள்ளதிட்டு போ. இப்படிப்பட்ட கட்ட நம்ம கல்ல இருந்து எப்படி தப்பிச்சா? சரி இன்னைக்கு தம்பிக்கு, நாளைக்கு நமக்கு. நான் தாண்டி கிள்ளுங்க. அங்க பாரு. கஸ்தூரி மைனர் மச்சான தானே நம்பிக்கிறோமா? அமைக்கிறோம். மாமா அங்கே உட்காந்துருந்தா எப்படி எங்க கூட தண்ணியில இறங்கி விளையாடுறது? எனக்கு தெரியும் எல்லாம் என் மீசையோட ராசி. இந்த மீசையை பார்த்துட்டு தான் இந்த ஊர் குமரி பிள்ளைகள்லாம் ஆத்து பக்கமா குளத்து பக்கமானு கூப்பிடுறாளுங்க. இம்புட்டு லட்சணமா முறுக்கு மீசை வச்சுக்கிட்டு இந்த ஊர்ல எந்த ஆம்பளை இருக்கேன்? எங்க மாமே அடிச்சா சதறி போயிடுவ. நீல மைனராடா? மீசுக்கு என்ன என்ன கண்ணு போடுறேன்? காலையில தேங்காய் எண்ணெய், மதியத்துக்கு விளக்கெண்ணெய், ராத்திரிக்கு நல்லெண்ணெய் போட்டு தேய்ச்சி சீப்பு வச்சு சீவி விட்டா இரும்பு கம்பி கணக்கா பரப்பா நிக்கும்னே. அப்படியா? இப்ப போய் வயசு பிள்ளைங்க குளிக்கிறத எட்டி பாரு. கோட்டசாமி போட தம்பி. இல்லை, என் வீட்டுல உப்பு கண்ணை தீந்து போச்சு. உன் கடை என் கடை கூட சண்டைக்கு விடு. உன் கடை தோத்துறோம், நான் உப்பு கண்ணை போட்டுக்கிறேன். என்னடா கோட்டசாமி சொல்ற? ஆமாங்க தம்பி. அண்ணே வேணாம்னே, 10 பொட்டையாடு செலவு இருக்கு. இந்த ஒரு கடாயானே இருக்கு. என் கடை சண்டைக்கெல்லாம் போகாதுன்னு. என்னது 10 பொட்டையாட்டுக்கு ஒத்த கடாயா? ஏன்டா கோட்டசாமி, இது நம்மளை விட குடுத்து வச்ச கடாயா இருக்கும் போல் இருக்கடா. ஆமா தம்பியோ, நம்மளே ஒரு நாளைக்கு ஒத்த பொம்பளை மாதிரி தொடர்றது இல்ல. ஏண்டா நாம என்ன நீ நானும் சேர்ந்தா போனோம்? நீங்க மட்டும்தான். தண்டியரோட கடைக்கு எம்பிட்டு பலம் இருந்தா சம்சாரியோட கடைக்கு எம்பிட்டு பலம் இருக்குன்னு காட்ட வேணாம். முத்து என் கருத்த கடையை அவுத்து விடுறேன்.